முதலாவதா இப்ப நம்ம கிரீன் விட்சை டீகோடிங் பண்ணிடலாம். அவங்களுக்கு பாத்தீங்கன்னா மத்த விட்ச்ல இருந்து மத்த ரெண்டு விட்ச்ல இருந்தும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் நிறையவே இருக்கு. அவங்க வேர் பண்ணிருக்க பெல்ட்லயுமே நிறைய டிஃபரெண்ட் இருக்கு. அது இல்லாம எக்ஸ்ட்ராவா இன்னொரு செயின் வந்து அவங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. சோ மத்த ரெண்டு விட்சை விட இவங்க ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு படி மேல இருக்கலாம். அது மட்டும் இல்ல நம்ம ஃபென்டாஸ்டிக் 4 படத்துல கடைசியா நீங்க போஸ்ட் கிரெடிட் சீனை பார்த்திருப்பீங்க இல்லையா, அதுல வந்தது நீங்க டாக்டர் டூம்னு நினைச்சீங்கன்னா அது டாக்டர் டூம்லாம் கிடையாது. ஏன்னா அங்க இருந்த மாஸ்க்குக்கும் டாக்டர் டூம் மாஸ்க்குமே நிறைய டிஃபரெண்ட் இருக்கு. சோ இந்த மாஸ்க் வந்து நம்ம இந்த பச்சை கலர் அதாவது கிரீன் விட்சோட தான் இணைஞ்சு போகுது. ஒருவேளை அங்க வந்தது நம்ம கிரீன் விட்சாவும் இருக்கலாம். சோ கிரீன் விட்சா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஒரு 3 பேத்துக்கிட்ட இப்ப இருக்கு. என் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கக்குள்ள ஸ்டார்டிங்ல இருந்தே ஒரு சில ரூமர் வந்து போய்கிட்டு இருந்துச்சு. ஏன்னா ஃபீமேல் டாக்டர் டூம் வேரியன்ட் இருக்காங்க அப்படின்னு ஒரு ரூமர் வந்து போய்கிட்டு இருந்துச்சு. ஒருவேளை அப்படிங்க இருக்கலாம். அப்படி இல்லாட்டி நம்ம சில்வியா இருக்கலாம். நம்ம லோக்கியூட் இன்னொரு வேரியன்ட்னு சொல்லலாம் அவங்கள. சோ அவங்களுமே இப்ப லோக்கியோட டைரக்ட் கனெக்ஷன்ல தான் இருக்காங்க மல்டிவர்ஸ் ரீதியா. அவங்களுமே ஒரு சோசரஸ் தானே. அப்ப அவங்களோட பவர் அவங்களுக்குமே நிறைய பவர் இருக்கு லோக்கிக்கு மாதிரி. அவங்களுமே கிரீன் கலர், அதனால இவங்க கொஞ்சம் ஒத்து போறாங்க. அப்படி இல்லாட்டி நம்ம